24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரேகா சித்திரம் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொலை செய்யப்படுறாங்க. இதுல 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு நபர் மனசு தாங்காம மீதி இருக்கிற 3 பேரோட பேரை சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. அந்த 4 பேர் யாரு, அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், ஹீரோ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீன் 1985 நடந்த விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் இன்னொரு பையன்கிட்ட பேசுறதுக்காக வர்றான். நேத்து என்னோட அப்பா மம்முட்டி படத்துல நடிச்சார் மாதிரி சொல்றான். என்னடா சொல்றேன் மாதிரி இன்னொரு பையனும் ஆச்சரியமா கேட்கறான். இப்பதான் இந்த பையனும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் நைட்டு அப்பாவை ஃபாலோ பண்ணி போயிருப்பான். அப்பா இருக்காருல்ல, 3 பேர் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணோட உடலை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. கொலுசு சவுண்டை வச்சுதான் அது பொண்ணுன்னு இந்த பையனுக்கு தெரியும். அப்பா தூக்கிட்டு போறது ஏதோ படம் ஷூட்டிங் மாதிரி இந்த பையன் நினைச்சிருப்பான். இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. அதாவது 2024 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவா இருப்பாரு. இவரோட பேர் விவேக் அப்படிங்கிறது. இவரோட அப்பாவும் இவரை காலையில எழுப்பி வராரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரப்பர் எடுக்கிற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இவர் வேலை நேரத்துல ரம்மி கேம் விளையாடி இருப்பாரு. அதனால இவரை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ண போறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அடிக்கடி பேசுறதுக்காக இவரோட வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. இவங்க ஒரு பத்திரிகையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ராஜேந்திரன்கிற ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவருக்கு கல்லீரல்ல ப்ராப்ளம் இருக்கும், சீக்கிரமா மாத்தணும், இல்லைன்னா இவர் இறந்து போயிடுவாரு. இறந்து போனாலும் பரவாயில்லைன்னு மாதிரி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அது முடிஞ்சிருது போல. இப்ப ஹீரோவோட சீனியரை காமிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை வேற இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதனால இவரும் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ராஜேந்திரன்கிற ஒரு நபரை காமிச்சாங்களே, அவரும் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க போல. இவங்க 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தான் சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப ராஜேந்திரன் ஒரு காட்டுப்பகுதிக்கு வராரு. ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்றாரு. இப்ப டிரைவர் கிட்ட நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள நடந்து போறாரு. இப்ப இவரும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை தேடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த மரத்தை கண்டுபிடிச்சிடாரு. இப்ப அந்த இடத்துல உட்காந்து கேமராவை ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணேன், டெய்லி என் மைண்டுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னைக்கு இதை பத்தி தான் சொல்ல போறேன்னு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நானும் 3 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட உடலை தூக்கிட்டு வந்து புதைச்சோம். அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அடிக்கடி நினைப்பேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விட்டுருவேன். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை புதைச்ச மாதிரி இவர் உட்காந்துருந்த இடத்த காமிக்கிறாரு. இப்ப அந்த 3 பேரை பத்தியும் சொல்றாரு. ஒருத்தர் பேர் குட்டன் அப்படிங்கிறது, இன்னொருத்தரோட பேர் பிரான்சிஸ் அப்படிங்கிறது, 3வது நபரோட பேர் வின்சென்ட் அப்படிங்கிறது. வின்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஊர்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. அந்த விஷயத்த பண்ணதுனால எனக்கு நிறைய பணம் கிடைச்சது. அதை வச்சுதான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன். ஆனா மனசுல நிம்மதி இல்லாம ஒரு குறையாவே இருந்துச்சு. அதனாலதான் இதை சொல்லிட்டு இருக்கேன் மாதிரி சொல்றாரு. ஒரு கடத்துல தான் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டு இறந்து போயிடுறாரு. சத்தம் கேட்டு டிரைவரும் வேகமா அந்த இடத்துக்கு வராரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு. இப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது. ராஜேந்திரன் இறந்து போனார்ல, அந்த விஷயத்த தான் சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ, டிஎஸ்பி எல்லாம் வந்துடுறாங்க. அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. இப்ப டிஎஸ்பியும் சீக்கிரமா விசாரணை ஆரம்பிங்கன்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்து எஸ்பியும் இந்த இடத்துக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல ஆலிஸுங்கிற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இவங்க உடம்பு முடியாம இருக்காங்க. பக்கத்துல இவரோட ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. இவரோட பேர் தான் வின்சென்ட் அப்படிங்கிறது. இவரை பத்தி தான் ராஜேந்திரன் சொல்லியிருப்பாரு. இவர் சொந்தமா ஒரு டிவி நியூஸ் சேனல் தான் வச்சிருப்பாரு. இப்ப பையனும் வந்து அப்பா உங்களை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு அந்த வீடியோவை காமிக்கிறாரு. இப்ப வின்சென்ட்டும் அதை வாங்கி பாக்குறாரு. இப்ப ராஜேந்திரன் பேசின வீடியோவை தான் பாத்துட்டு இருக்காரு. பையனும் அந்த ராஜேந்திரனை தெரியுமான்னு மாதிரி கேட்கிறாரு. இல்ல தெரியாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல அவர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உடல் இங்க இருக்கான்னு மாதிரி தோண்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள எதுவுமே இல்ல. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கனால எல்லாரும் ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் அந்த குழிக்கு பக்கத்துல வந்து பாக்குறாரு. அப்ப அந்த குழிக்கு மேல ஓரமா ஒரு துணி மட்டும் தட்டுப்படுது. அப்படின்னா பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப தோண்டி பார்க்கும்போது உண்மையில ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. இத பாக்குற எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க. இறந்து போனவங்க ஒரு செயின் போட்டிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது அந்த எலும்பு கூடு ஒரு பொண்ணோட தான், வயசு 25 இருக்குன்னு மாதிரி கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் தெரியல. அடுத்து ராஜேந்திரனோட டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோவும் வந்திருக்காரு. இப்ப அவரை பத்தி விசாரிக்கிறாரு. அவருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், வேணாம்னு முடிவு பண்ணிட்டார் போல. இப்படி இறந்து போவாரு நான் எதிர்பார்க்கலன்னு மாதிரி டாக்டரும் இந்த இடத்துல சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, ஆனா 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப ஹீரோவும் அவரோட ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த பொண்ணை பத்தி உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு மாதிரி கேட்கிறாரு. ஒரு தடவை கூட அந்த பொண்ணை பத்தி சொல்லலன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்து இவரும் ராஜேந்திரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பாக்குறாரு. அவங்க கிட்டையும் அவர் சொல்லல போல.
இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஒரு தகவலை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட சொல்றாரு. அது என்னதுன்னா, ராஜேந்திரனை யாரோ மிரட்டிருக்காங்க. அவரும் பயந்துகிட்டு பணமெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அவரை மிரட்டினவங்களோட நம்பர் போலி நம்பரா தான் இருக்கும். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு மாதிரி அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துல சொல்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி 25 வயசு பொண்ணு யாராவது காணாம போயிட்டாங்களா, அதை பத்தின தகவலை ஹீரோவும் தேடிட்டு இருக்காரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, இவருக்கு உதவி பண்றதுக்காக சில தகவல்லாம் சேகரிச்சு தந்துட்டு இருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி சில பொண்ணுங்க காணாம போயிருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து விசாரிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி ராஜேந்திரன் 3 பேரை பத்தி சொன்னார்ல, அவங்கள பத்தியும் விசாரிக்கணும் மாதிரி நினைக்கிறாரு. அதுல குட்டனை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிரான்சிஸை கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு போல. என் அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்க மாதிரி பையன் தான் சொல்றாரு. இவங்களும் தொடர்ந்து காணாம போனவங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவை பார்க்கத்தான் வந்திருக்காரு. இவரோட பொண்ணு 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்க. சார், இது உங்க பொண்ணோட செயினா, பார்த்து சொல்லுங்கன்னு மாதிரி செயினை காமிக்கிறாரு. அதை பார்க்குற அப்பாவும் அழுகுறாரு. இது என் பொண்ணோட செயின் தான் சொல்றாரு. இந்த அப்பாவோட டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்கணும் மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடுத்து வின்சென்ட்டை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால அவரோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சு பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவங்க இன்னும் ஏழையாத்தான் இருக்காங்க. எப்படி அவர் இந்த அளவுக்கு வளர்ந்தாரு, எந்த ஊர்ல எல்லாம் அவர் இருந்தாரு மாதிரி கேட்கிறாரு. பொழப்புக்காக நிறைய ஊருக்கு போயிருக்காரு. அதே மாதிரி அந்த பொண்ணோட எலும்பு கூடி கிடைச்சதுல அந்த ஊர்லயும் அவர் இருந்தாரு மாதிரி ஹீரோவுக்கு தெரிய வருது. அடுத்த சீன்ல வின்சென்ட்டை விசாரிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. இப்ப வக்கீல் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ராஜேந்திரங்க ஒரு நபர் உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரை தெரியுமான்னு மாதிரி கேட்கிறாரு. எனக்கு தெரியாதன்னு மாதிரி வின்சென்ட்டும் சொல்றாரு. நீங்க குறிப்பிட்ட காலம் இந்த ஊர்ல இருந்திருக்கீங்க, இது உண்மையான மாதிரி கேட்கிறாரு. இருக்கலாம் சார், நான் நிறைய ஊர்ல வேலை பார்த்திருக்கேன், இப்ப அதை பத்தி எனக்கு ஞாபகம் இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டு வின்சென்ட்டும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, எப்ப ரிசல்ட் வரும் மாதிரி ஹீரோவும் டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. அப்ப டாக்டருக்கு ஒரு போன் கால் வருது. ரிசல்ட் வந்துருச்சு போல. டிஎன்ஏ டெஸ்ட்ல அவரோட பொண்ணு இல்லைன்னு மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னதுன்னா, அந்த அப்பா இருந்தார்ல, அவர் இறந்து போனதா தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப இவங்களும் அங்க வந்துடுறாங்க. அந்த பெரியவருக்கு ஒரு பையன் இருக்காரு போல. இப்ப அந்த பையன் தான் அப்பாவோட நிலைமையை பத்தி சொல்றாரு. பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போனதால அப்பா அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. வயசு ஆக ஆக மருதி நோயும் அதிகமாயிருச்சு. யாரை பார்த்தாலும் என்னோட பொண்ணுன்னு மாதிரி அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ அந்த செயினை காமிச்சதும் தான் பொண்ணோட செயின் தான் நினைச்சிருப்பாரு. உண்மையில அவரோட பொண்ணு செயின் எல்லாம் கிடையாது. இப்ப ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சிருது. அடுத்து ஹீரோவும் யாரையாவது ஏமாத்திட்டு இல்ல பணம் எடுத்துட்டு ஓடி போவாங்கல்ல, அப்படி காணாம போனவங்களை பத்தி தேடி பார்க்கலாம் மாதிரி நினைக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணு மேல கேஸ் ஃபைலா இருக்கு. சரி, அதை பத்தி விசாரிக்கலாம் மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த கேஸ் ஃபைலை தேடி அதை எடுத்துடுறாங்க. புகார் கொடுத்தது யாருன்னு மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருது. 1985 ஆக்டர் மம்முட்டி நடிச்ச காதோடு காதோரம்ன்ற படம் வெளியாயிருக்கும். அந்த படத்துல சந்திரன்கிற ஒருத்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பார்த்திருப்பாரு. அவர் தான் புகார் கொடுத்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அவரை பத்தின தகவலை ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாதான் விஷயத்த கறக்க முடியும். போகும்போது சரக்கு வாங்கிட்டு போங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்களும் சரக்கெல்லாம் வாங்கிட்டு சந்திரனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க ஒரு பொண்ணுக்கு எதிராக புகார் கொடுத்துருக்கீங்களே, அந்த பொண்ணை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி கேட்கறாங்க. அந்த பொண்ணோட பேர் ரேகான் மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு பணமெல்லாம் திருடிட்டு போயிருக்க மாட்டாங்க. இவர் சும்மா தான் அந்த மாதிரி புகார் கொடுத்திருப்பாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு இவரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். நிறைய பொண்ணுங்க பேக்ரவுண்ட்ல நிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்காக இவர் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதுல இருந்து ஒரு பொண்ணு காணாம போயிருப்பாங்க. அந்த பொண்ணு இருந்தா தான் அடுத்த சீனை தொடர்ச்சியா எடுக்க முடியும். கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுல, அதனால டைரக்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு எதிராக புகார் கொடுங்க, அப்படியாவது போலீஸ் கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு மாதிரி டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவரும் ரேகாவுக்கு எதிராக இந்த மாதிரி புகார் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்திருக்கீங்க, அவங்களோட அடையாளத்தை சொல்ல முடியுமான்னு ஹீரோவும் கேட்கிறாரு. சார், நேத்து கூட நான் அந்த பொண்ணை பார்த்தேன் மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு ஹீரோவும் அதிர்ச்சியா கேட்கிறாரு. இப்ப இவரும் அந்த காதோடு காதோரம்ன்ற படத்தை பிளே பண்றாரு. அந்த குறிப்பிட்ட சீன்ல அந்த பொண்ணு இருக்காங்க. பாதி முகம் தான் தெரியுது. ஹீரோவும் அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க மாதிரி பாக்குறாரு. இப்ப இவரும் அந்த டைம்ல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிறைய பொண்ணுங்க நடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப இவங்களும் ஆக்டர் மம்முட்டியை பார்க்க போறோம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த படத்துல ரேகாவுக்கு சிஸ்டர் ரோல் தான் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. அதை பத்திலாம் அந்த சந்திரன் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு மம்முட்டி கூட நடிக்கணும்னு நிறைய ஆசை இருந்துச்சு, அதை பத்திலாம் என்கிட்ட சொன்னாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த படத்துல ரேகாவோட பாதி முகம் தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு வழியா டயக்ராம்லாம் பண்ணி ஃபுல்லா ரெடி பண்ணிடுறாங்க. அந்த டயத்துல நிறைய பொண்ணுங்க நடிக்க வந்தாங்களே, அவங்க கிட்ட போய் ரேகாவை பத்தி கேட்கறாங்க. இந்த பொண்ணை பார்த்த ஞாபகம் இருக்கு மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு பாதியிலே போயிட்டா, அதிகபட்சம் 2 நாள் தான் இருந்தாங்க மாதிரி சொல்றாங்க. அந்த படத்துல ஒருத்தர் ரைட்டரா வேலை பார்த்திருப்பாரு. அவர் நிறைய பேட்டியெல்லாம் தந்திருப்பாரு. அந்த பேட்டியில ஏதாவது கிடைக்குமான்னு மாதிரி இவரும் டாக்டரும் சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. அவரும் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ரைட்டர் சொன்ன ஒரு விஷயம் இவரோட காதுல கேக்குது.
இப்ப இவரும் ரைட்டர் சொன்னதை திரும்ப போட்டு பாக்குறாரு. இந்த ரைட்டர் இருக்கார்ல, முன்னாடி படத்துல மம்முட்டிக்கு மொட்டை போடுற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பாரு. அந்த டயத்துல இதை பத்தி ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டா. அவங்க கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தாங்க, கன்னியாஸ்திரி கெட்டப்புல தான் இருந்தாங்க மாதிரி சொல்றாரு. இவருமே அந்த செயினை பாக்குறாரு. இந்த பொண்ணை பத்தி தான் அவர் சொல்றாரு போல. அவரை பார்த்து விசாரிக்கணும் மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. இப்ப அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ரைட்டர் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அப்ப ரேகாவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க. நீங்க ரைட்டர் ஜான் தானே, போன படத்துல மம்முட்டியை மொட்டை போட வச்சது நீங்க தானே மாதிரி கேட்கறாங்க. ஆமான் மாதிரி இவரும் சொல்றாரு. மம்முட்டி மொட்டை போட்டா நல்லா இருக்காது, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு இவங்களும் சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் ரைட்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதை தாண்டி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுனீங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. அப்படி எதுவும் பேசலன்னு மாதிரி ரைட்டரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல வின்சென்ட்டோட ஆள் மினிஸ்டரை பார்க்க வராரு. மினிஸ்டர் நிறைய ஊழல் பண்ணிருப்பாரு, அது சம்பந்தமான எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு, அதை வெளியிடாம இருக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். இப்ப வின்சென்ட்க்கு எதிராக நடக்கிற கேஸை க்ளோஸ் பண்ணணும் மாதிரி சொல்றாரு. இப்ப மினிஸ்டரும் சரின்னு இதை ஏத்துக்கிறாரு. அடுத்து சந்திரன் பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நிறைய ஆட்கள் அங்க வந்து அவருக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப இவரும் நல்லா போதையில இருக்கும்போது அவரை தண்ணியில முக்கி சாகடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவரோட உடலை சாக்கடையில போட்டுறாங்க. அவர் தெரியாம சாக்கடைக்குள்ள விழுந்து இறந்து போன மாதிரி கேஸை முடிச்சிடுறாங்க. அடுத்து ஹீரோவை டிராபிக் இன்ஸ்பெக்டரா மாத்திடுறாங்க. எதுக்காக திடீர்னு மாத்துறாங்க மாதிரி ஹீரோவுக்கும் டவுட் வருது. இப்ப ஹீரோவும் டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வழியா வர வின்சென்ட்டும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாத மாதிரி நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. ஏன் இப்படி பாக்குறாரு மாதிரி ஹீரோவுக்கும் டவுட் வருது. அடுத்து இந்த கேஸை சிபிஐக்கு மாத்திடுறாங்க. இந்த கேஸ் சரியா போகாது, 10ஓட 11 போக போது மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. இதை பத்தி ஹீரோவும் டாக்டர் கிட்ட சொல்லி புலம்புறாரு. இப்ப டாக்டரும் என்ன சொல்றாருன்னா, நீ அதை பத்தி கவலைப்படாத, தனிப்பட்ட முறையில விசாரின்னு மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ரைட்டர் ஜானும் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. மம்முட்டி அந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. அப்ப லைட்டா வாக்குவாதம் நடந்திருக்கும். அந்த பேட்டி எடுத்தார்ல, அவரை போய் பாத்தீங்கன்னா ஏதாவது தகவல் கிடைக்கும் மாதிரி சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல இவரோட பத்திரிகையை ஓட வைக்கணும்னு ஒரு மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. இதனால மம்முட்டியும் டென்ஷன் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது நிறைய போட்டோஸ்லாம் இவர் எடுத்திருப்பாரு. நீங்க தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு இந்த போட்டோவில் இருக்காங்களா பாருங்கன்னு மாதிரி இவரும் ஒரு பத்திரிகை எடுத்து கொடுக்குறாரு. இப்ப ஹீரோவும் அதை பாக்குறாரு. அதுல அந்த பொண்ணு இருக்கா, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பக்கத்துல கன்னியாஸ்திரி கெட்டப்ல இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. இப்ப இவங்களை பத்தி ஏதாவது தெரியுமான்னு மாதிரி அப்ப நடிக்க வந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாரு. சார், இவங்க நடிக்க வந்தவங்களே கிடையாது, ஏன்னா அங்கிருந்த எல்லா பொண்ணுங்களையும் எனக்கு நல்லா தெரியும், இவங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு நடிக்க வந்தவங்களா இல்ல உண்மையான கன்னியாஸ்திரியான்னு ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இது சம்பந்தமா ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் அவங்க உண்மையான கன்னியாஸ்திரின்னு தெரிய வருது. அதே மாதிரி அவங்க பேர் ஸ்டெஃபின்னு தெரிய வருது. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஹீரோவும் வராரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சிஸ்டரா இருப்பாங்க. இப்ப அடுத்தடுத்த லெவலுக்கு போய் மதராவே மாறிடுறாங்க. அந்த போட்டோவில் இருக்கிறது நான் தானு இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ரேகாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அதை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவங்களும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கன்னியாஸ்திரிங்க எல்லாருக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாத மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க இருக்காங்களே, சினிமான்னா ரொம்ப பிடிக்கும், அதுல மம்முட்டி படம்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பக்கத்துல ஒரு இடத்துல நடிக்க வர்றாரு மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப காலையில எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரேகாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப மம்முட்டியை பாக்குறதுக்காக இவங்களும் வேகமா கிளம்புறாங்க. அப்ப தெரியாம இவங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சிருது. இங்க தச்சு தர்றதுக்காக எப்பவுமே ஒரு நபர் இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட வந்து தச்சு கொடுக்கணும் மாதிரி கேட்கறாங்க. ஏன் இப்படி இந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு வச்சிருக்க, நிறைய ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தச்சு தருவேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ட்ரெஸ்ஸை மாத்தணும், என்ன பண்ணணும் மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களும் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. ஸ்டெஃபி தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் ஸ்டெஃபி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை தர முடியுமான்னு மாதிரி கேட்கறாங்க. கண்டிப்பா தரேன், பதிலுக்கு மம்முட்டி சாரை பார்க்க வைக்கணும் மாதிரி கேட்கறாங்க. சரின்னு இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஸ்டெஃபியும் அங்க வந்து மம்முட்டி சார் வந்துட்டாரா, அவரை பார்க்க முடியுமான்னு மாதிரி கேட்கறாங்க. அப்ப மம்முட்டி வெளியே வந்து பேட்டி கொடுக்க போறாரு மாதிரி எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இப்ப ரேகாவும் ஸ்டெஃபியை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த போட்டோ எடுத்திருப்பாங்க. அடுத்து இவங்க எல்லாம் சேர்ந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டெஃபி இவங்களை பாக்குறதுக்காக திரும்ப நைட் நேரம் வந்துடுறாங்க. மம்முட்டி வயலின் வாசிப்பாரு, நான் பக்கத்துல தான் நிப்பேன், அந்த சீனை தான் எடுக்க போறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சீனை தான் எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ரேகாவும் நின்று மம்முட்டியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீனை முடிக்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்ய ஆரம்பிக்குது. இனி காலையில தான் எடுக்க போற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, இன்னைக்கு நைட் வேணும்னா என் இடத்துல வந்து தங்கிக்கன்னு மாதிரி சொல்றாங்க. சரின்னு ரேகாவும் இங்க வந்துடுறாங்க. இப்ப எல்லாருக்கும் இவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப ஸ்டெஃபிக்கும் ரேகாவை ரொம்ப பிடிச்சு போகுது. ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த ரூம்ல தங்கிக்கோன்னு மாதிரி ரேகாவுக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அடுத்து மறுநாள் காலையில் நடக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க.
வேலைக்கார அம்மாவும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கபோர்டு ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறாங்க. அதுல நிறைய பணமெல்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி ரேகாவையும் காணோம். இப்ப எல்லாரும் ஸ்டெஃபியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா இதை பத்தி புகார் மட்டும் கொடுக்கல. இப்ப ஹீரோவும் நிறைய பணம் காணாம போயிருக்கு, ஏன் புகார் கொடுக்கலன்னு மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஸ்டெஃபியும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு மாதிரி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு நன்கொடையா நிறைய பணம் பொருள்லாம் வரும், அந்த மாதிரி காணாம போச்சுன்னு வெளியில தெரிஞ்சுன்னா யாருமே நன்கொடை பண்ண மாட்டாங்க, ரொம்ப குறைஞ்சு போயிடும், அதனாலதான் புகார் கொடுக்கலன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப வின்சென்ட்டுக்கு ஹீரோ தனியா இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறாருன்ற தகவல் கிடைக்குது. அதே மாதிரி இதுதான் ஹீரோட அப்பான்னு மாதிரி அப்பாவோட போட்டோவை காமிக்கிறாங்க. அவர் கடைசியா மீட் பண்ண மதரோட போட்டோ எல்லாம் பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் திரும்ப ஸ்டெஃபியை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அந்த டைம்ல இங்க யாரெல்லாம் இருந்தாங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. இங்க புஷ்பம்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா, அவ கொஞ்ச நாளே வேலையை விட்டு நின்னுட்டா. அதே மாதிரி வாட்ச்மேனா குட்டன்னு ஒரு நபர் இருந்தாரு, அவருமே கொஞ்ச நாள வேலையை விட்டு நின்னுட்டாரு. அந்த புஷ்பம் எங்க போனாங்கன்னு தெரியல, ஆனா குட்டனோட பையனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியும் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ராஜேந்திரன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த குட்டனை பத்தி சொல்லியிருப்பாரு, அதனால அவங்கள விசாரிக்கணும் மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. இப்ப ஸ்டெஃபியும் அவங்க இருக்கிற அட்ரஸை எழுதி கொடுக்குறாங்க. இதை பாக்குற ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்ப தன்னோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அதாவது ராஜேந்திரனை போலியான நம்பரை யூஸ் பண்ணி விரட்டினாங்கல்ல, அதை ட்ரேஸ் பண்ணுங்க மாதிரி ஹீரோவும் சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த ஏரியாவில குட்டனோட பையன் இருக்கான்னு தெரிய வருது. அவனோட பேர் சஞ்சீவ் அப்படிங்கிறது. இப்ப அவன் இருக்கிற இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் சஞ்சீவையும் அவனோட ஃப்ரெண்டையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவங்கள அடிச்சு உட்கார வச்சுறாரு. எதுக்காக ராஜேந்திரனை மிரட்டினீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. இவனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை காமிச்சாங்களே, அந்த சஞ்சீவ் தான் இவன் தான் தன்னோட அப்பாவும் 3 பேரும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனதை பார்த்துருப்பான். ஃப்ரெண்டு கிட்ட எங்க அப்பா மம்முட்டி படத்துல நடிச்சிருக்காரு மாதிரி சொல்லியிருப்பான். இந்த பசங்களும் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி சீனே வந்திருக்காது. ஆனா சஞ்சீவ் வளர்ந்த பிறகுதான் அதை பத்தி புரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்பாவும் படுத்த படுக்கையா இருக்காரு. அவருக்கு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். ஆனா அவர் சொன்னதுல ராஜேந்திரன் பேர் தான் இவனுக்கு தெளிவா தெரியுது. அதனால அவரை மிரட்டி பணம் வாங்கியிருப்பாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு இவனும் ஹீரோ கிட்ட சொல்றான். சரி, கோர்ட்ல இந்த விஷயத்த சொல்லணும் மாதிரி சொல்றாரு. சரின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த கேஸை பத்தின தகவலை அப்பப்ப பத்திரிகையில போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் கோர்ட்ல நடக்கிறதுனால சஞ்சீவை கூப்பிடுறதுக்காக ஹீரோவும் இங்க வராரு. பார்த்தா சஞ்சீவ் தூக்குல தொங்குன மாதிரி இறந்து கிடக்குறாரு. இதை பாக்குற ஹீரோவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு. அதே மாதிரி சஞ்சீவோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்காரு. இந்த விஷயமெல்லாம் வின்சென்ட்டுக்கு உடனே தெரிய வருது. இதெல்லாம் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு போல. அடுத்த சீன்ல ஹீரோவும் என்ன பண்றது மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய போட்டோலாம் எடுத்திருப்பாரு. அப்போ ஒரு போட்டோவை பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னதுன்னா, பிரான்சிஸோட வீட்டுல போய் விசாரிக்கும் போது அப்பா ஆபரேஷன்ல இருக்காரு மாதிரி பையன் சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோவுக்கு இது ஞாபகம் வருது. அடுத்த சீன்ல பிரான்சிஸை பார்த்து இதை பத்தி கேட்கிறாரு. முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா உண்மையை சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அங்க வேலை பார்க்குற புஷ்பத்தை காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டைட்டில வின்சென்ட்டோட பேர் வக்கச்சன் அப்படிங்கிறது. ஃபாதருக்கு உதவியா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. புஷ்பம் இருக்காங்களே, வக்கச்சனை ரொம்ப பிடிக்கும் போல. 2 பேரும் அடிக்கடி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஃபேமிலி இங்க வராங்க. பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கும். அதனால ஃபாதர் கிட்ட நன்கொடையா நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஃபாதரும் அந்த இடத்துல வையின் மாதிரி வக்கச்சன் கிட்ட சொல்றாரு. இவரும் வைக்கிறதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் கவரை பிரிச்சு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிறாரு. இந்த விஷயத்த புஷ்பமும் கவனிச்சுறாங்க. அந்த பணத்துல புஷ்பத்துக்கு பாதி கொடுத்துட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. பதிலுக்கு அவங்களும் சிரிக்கிறாங்க. வக்கச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாரு. நீங்க ஏன் அமெரிக்காவில் போய் படிக்க கூடாதுன்னு மாதிரி புஷ்பமும் கேட்கறாங்க. அங்க போகணும்னா நிறைய செலவாகும், படிப்பு மட்டும் போதாது, பணமும் வேணும் மாதிரி வக்கச்சனும் சொல்றாரு. அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் தர்றேன், நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சர்ச்சுக்கு நன்கொடையா அந்த டயத்துல நிறைய பணம் பொருள்லாம் வரும். அது மட்டும் இல்லாம அரிசி சர்க்கரை எல்லாமே வரும். இதையெல்லாம் தனிப்பட்ட முறையில இவங்க விற்கலாம்னு நினைக்கிறாங்க. நைட் நேரம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வாட்ச்மேன் குட்டன் கவனிச்சிடறாரு. பிரச்சனை வராம இருக்க இவரும் இதுல சேர்த்துக்கிறாங்க. இப்ப 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல மதர் நிறைய பணத்தை எடுத்துட்டு போய் கபோர்ட்ல லாக் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயத்த புஷ்பம் கவனிச்சிடறாங்க. இப்ப இந்த விஷயத்த வக்கச்சன் கிட்ட சொல்லி பணத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப இவங்களும் மதருக்கு தெரியாம அந்த சாவியை எடுத்து சோப்புல அச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாவியை ரெடி பண்ணிடுறாங்க. வக்கச்சனும் குட்டனும் அடிக்கடி சைக்கிள்ல வெளியே போயிட்டு வரத ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற ராஜேந்திரனும் பிரான்சிஸும் கவனிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஊர்க்காரங்களா இருப்பாங்க, ஏன் இவங்க அடிக்கடி போயிட்டு வராங்க மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மதரும் இன்னைக்கு நைட்டு நான் இருக்க மாட்டேன், நீங்க எல்லாம் பொறுப்பா இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த புஷ்பமும் கவனிச்சு இன்னைக்கு நைட்டு பணத்தை எடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் ரேகா இங்க வந்து தங்கியிருப்பாங்க. இப்ப புஷ்பமும் நைட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக நான்வெஜ் ரெடி பண்றாங்க. அதுல தூக்க மாத்திரையும் கலந்துடுறாங்க.
இப்ப எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரேகா இருக்காங்கல்ல, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம் மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப புஷ்பமும் இவ சாப்பிட மாட்டேங்கிறா, என்ன பண்றது மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து ரேகாவும் தூங்கிட்டு இருக்கும்போது புஷ்பம் அங்க வந்து இவங்களோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சு ரேகாவை கொலை பண்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்கன்னு மாதிரி ராஜேந்திரனும் பிரான்சிஸும் இவங்கள ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பொருள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ரேகாவோட உடலை இங்கிருந்து தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி அவங்கள லாக் பண்றாங்க. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் எங்க கூட சேர்ந்துருங்க, அப்படி இல்லைன்னா இந்த கொலையை நீங்களும் சேர்ந்துதான் பண்ண மாதிரி சொல்லிடுவோம், என்ன சொல்றீங்க மாதிரி மிரட்டுறாங்க. சரின்னு இவங்களும் இதுல சேர்ந்துக்கிறாங்க. இப்ப 4 பேரும் சேர்ந்த மாதிரி ரேகாவோட உடலை தூக்கிட்டு போய் புதைச்சிருப்பாங்க. அவங்க பேசின மாதிரி இவங்க 2 பேருக்கும் பங்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாரும் வேற ஊருக்கு கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப இவரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வக்கச்சன் தான் இப்ப இருக்கிற வின்சென்ட்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரோட ஒய்ஃப் ஆலிஸ் இருக்காங்களே, அவங்க வேற யாரும் இல்ல, அந்த புஷ்பம் தான் சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோவும் அதிர்ச்சி ஆகிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆலிஸை காமிக்கிறாங்க. உங்களுக்கு பொக்கே வந்திருக்கு மாதிரி நர்ஸும் அதை தந்துட்டு போறாங்க. பார்த்தா அதுல புஷ்பமும் போட்டிருக்கு. இதை பாக்குற இவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னாச்சுன்னு பக்கத்துல இருக்க வின்சென்ட்டும் பாக்குறாரு. அதுல புஷ்பமும் போட்டிருக்க பார்த்து இவரும் அதிர்ச்சி ஆகிறாரு. உண்மையில புஷ்பம் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, பணத்தை எடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போகலான்னு மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. ரேகா வந்ததுக்கு அப்புறம் தான் பிளானை மாத்திருப்பாங்க. ரேகாவை கொலை பண்ணிட்டு ஒரு இடத்துல புதைச்சிடலாம், பணத்தை எடுத்துட்டு போனது ரேகா தானே எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இதை பாக்குற வின்சென்ட்டும் பதட்டமா பாக்குறாரு. ஹீரோ தான் அந்த இடத்துல நிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஆலிஸ் இருக்காங்கல்ல, ஹீரோட கதையை முடியும் மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்க சொல்லிதான் மத்தவங்களோட கதையெல்லாம் முடிச்சிருப்பாரு போல. இப்ப ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரி வேகமா வந்து ஹீரோ மேல இடிச்சிருது. இப்ப இவருக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க ஹீரோவை கேர்ள் ஃப்ரெண்டு தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் தேடி வந்துடுறாரு. வின்சென்ட்டும் ஆலிஸ் தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க மாதிரி அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப வின்சென்ட்டோட பையனை கூப்பிட்டு எல்லா ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. இப்ப பையனும் அப்பா அம்மா கிட்ட வந்து போலீஸ் சொல்றதெல்லாம் உண்மையான மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவங்களும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான் நினைச்சு பையனும் கோவமா இங்கிருந்து கிளம்பி போறாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னால சாக முடியாது, ஒரேடியா நீ கொண்டுருங்க மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்ப இவரும் ஒய்ஃபோட மூச்சை நிறுத்தி அவங்கள சாகடிச்சிடறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் போலீஸ் டீமும் வந்து வின்சென்ட்டை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. வின்சென்ட் ஹீரோவை நக்கலா பார்த்தார்ல, அந்த மாதிரி ஹீரோவும் இப்ப பாக்குறாரு. இப்ப ரேகாவை முறைப்படி அடக்கம் பண்றாங்க. அந்த நேரத்துல ரேகா கூட இருந்த எல்லாரும் வந்து மரியாதை பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது.